வாஸ்துவிற்கும் தமிழர்களுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால் பெரிய ஆதாரமான நூல்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் இல்லை. குறிப்பாக இந்த கீழடி போன்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா வைகைக்கரை நதி ஓரங்களில் வந்து மனிதர்கள் வாழ்ந்த அடையாளங்கள் வந்து நம்ம பார்க்கணும். ஒரு 3000 வருடங்களுக்கு முன்பு அங்கே மனிதர்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படுறது. பட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பல வருடங்களுக்கு முன்பு மனிதர்கள் வந்து நீர்நிலைகள் எங்கே இருந்துச்சோ அந்த இடத்துல வந்து மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க. தண்ணீர் இல்லாத இடத்துல மனிதர்கள் வாழலை. அதுதான் அந்த அடையாளங்கள். அதுதான் நம்ம அந்த கீழடியில் பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் குடியிருப்புக்காக வாஸ்தை பார்த்தாங்களா இல்லையோ அது தெரியல. கோவில்கள் எல்லாமே ஒரு ஒழுங்கான கட்டமைப்பில் உருவாக்கியிருக்காங்க. நம்ம கோவில் வாஸ்து சாஸ்திரம் அப்படின்றக்கூடிய கட்டிடக்கலையில் வரக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். குறிப்பாக சிவனாலயங்கள் எல்லாமே கிழக்கு பார்த்து அமைச்சிருக்காங்க. சூரியன் உதிக்கிற விஷயங்களை கரெக்டாக கணக்கிட்டு சூரிய ஒளி ஒரு குறிப்பிட்ட மாதங்களில் கர்ப்ப கிரகத்தில் படும்படியான ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் ஒரு சிவனாலயங்களையும் வடிவமைச்சிருக்காங்க. இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஆதிகாலம் முதலே மனிதன் வந்து இந்த இயற்கையை கவனிச்சிருக்கான். ஸோ ஒரு ஒழுங்கான கட்டமைப்பை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக அந்த திசைகளை கவனித்து சூரியன் நகர்வுகளை கவனிச்சிருக்காங்க. 1000, 1100, 1500 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயில்கள் இவன் தமிழ்நாட்டிலேயே ரொம்ப பழமையான கோயில் அப்படின்னு சொன்னோம்னா உத்தரகோசம் அங்கே தான் சிவனாலயங்களில் முதல் ஆலயம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுங்கான கட்டமைப்பில் இருக்கும். அறுவரைகள் வந்து ஒரு சதுரமாகவும், வெளிப்பிரகாரம் வந்து உள்பிரகாரம் ஒரு செவ்வகமான அமைப்பும், வெளிப்பிரகாரம் வந்து ஒரு செவ்வகமான அமைப்பில் இருக்கிறத பார்க்க முடியும். எல்லாமே ஒரு நேர்கோட்டில் ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு விஷயம் கட்டிடக்கலை அப்படின்னு சொல்லலாம். வாஸ்துல இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சிக்கு, ஒரு இண்டிவிஜுவல் நபர் எப்படி வீட்டை கட்டி குடியிருக்கிறது, வளர்ச்சிக்கு வந்து அவங்களுடைய குடும்ப ஆரோக்கியத்திற்கும் நிம்மதியான சூழலுக்கும் பொருளாதார மேன்மைக்கும் நம்ம இன்றைக்கு காலம் கட்டக்கூடிய வீடு எப்படி இண்டிவிஜுவல் நபருக்கு சூட்டபிளாக இருக்குமோ அதை பற்றி தான் நம்ம வந்து நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கோம். கோவில்களை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணலை. தமிழர்கள் 1500, 1000 வருடங்களுக்கு முன்பே இந்த கட்டிடக்கலை அப்படின்ற விஷயத்தை ரொம்ப தீவிரமாக பண்ணியிருக்காங்க. பட் ஒரு தனிநபருடைய வீடுகள் வந்து 100 வருடம், 150 வருடம் கடந்த வீடுகளை தான் நம்மளால் பார்க்க முடியுது. முந்தைய வீடுகள் நம்மளுக்கு கிடைக்க பெறவில்லை. பெரிய நூல்கள்லையும் அதை பற்றின விஷயங்கள் எதுவும் இல்லை. அதில் குறிப்பாக கட்டிடக்கலையில் முன்னோடியாக திகழ்ந்த மயன் அப்படின்ற ஒரு எழுதப்பட்ட நூல்களும் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. அவர் எழுதிய நூல் சல்லியம் அப்படின்ற நூல் மட்டும்தான் நம்மளுடைய புழக்கத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கட்டிடக்கலையை வளர்க்கல. இப்போ கம்போடியாவில் போய் பார்த்திங்கன்னா ஒரு சிவனாலயம் இருக்குது. அந்த மாதிரி உலக நாடுகளில் மற்ற நாடுகளுக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் ட்ராவல் பண்ணி அங்கேயும் போய் நம்மளை கட்டடக்கலையை வளர்த்துருக்குறாங்க. ஸோ தமிழருடைய பங்கு அப்படின்றது இந்த கட்டடக்கலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரிதான ஒரு பங்கு. 200, 300 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட சில அரண்மனைகள் இடிபாடு நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது அந்த அரண்மனைகள் எல்லாமே ஒரு நேர்கோட்டில் அதனுடைய மதில்கள் மட்டும் நம்ம பார்க்க முடியுது. அதில் குறிப்பாக தொண்டைமான் ராஜா கட்டின அந்த அரண்மனை இன்றைக்கும் பயன்பாட்டில் இருக்குது. அது எல்லாமே அதன் மதில் சுவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு நேர்கோட்டில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. பட் அரண்மனைகள் பெரும்பாலும் இடிபாடுகளுடன் இருக்கிறதுனால அது உள்ளே போய் நமக்கு பார்க்குறதுக்கு எங்கேயுமே அனுமதிக்கிறது இல்லை. நம்முடைய முன்னோர்கள் வந்து அது வாஸ்து சாஸ்திரம் அப்படின்றத காட்டிலும் ஒரு கட்டிடக்கலையை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அது ஒரு ஒழுங்கான கட்டமைப்பில் கட்டியிருக்காங்க அப்படின்றது தான் ஸோ நம்ம இங்கே உற்று கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம்.